ஹலோ எவ்ரிவன், பிரகதியோட லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துலாமா? வல்லாரக்கீரை கொஞ்சம் இருந்தது, அதை பருப்பு போட்டு கீரை சாதம் மாதிரி பண்ணிட்டேன். பருப்பு அதிகமாகவும் வல்லாரக்கீரை கம்மியாகவும். நிறைய கீரையாக இருந்தால் வந்து சாப்பிடவும் முடியாது, அவளுக்கு டைஜஷனும் ஆகாது, கொஞ்சம் கோல்டெல்லாம் இருக்கிறனால. அதனால் பருப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு எதுவும் இன்றைக்கி வைக்கல, ஏன்னா கோல்டு இருக்கிறனால வெள்ளரி பிஞ்சு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா கோல்டு எதுவும் ஆகாத மாதிரி ஃப்ரூட்ஸாக தான் கொடுத்துருக்கேன், அதனால் ட்ராகன் கொடுத்துருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் கொடுத்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி. நிறைய பேர் வந்து நீங்களும் இதே தான் சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்க. அவளுக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் நாங்களும் சாப்பிடுவோம். நான் வந்து ஜூஸ் குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனால் இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அதுலேயே என் ஹஸ்பண்ட் சுத்தமாக எடுத்துக்க மாட்டாங்க. அவளை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு பார்க்குறேனே தவிர என்னோடய உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க பார்த்ததே இல்லை. அவள் தான் கேட்பான், நீங்கள் மட்டும் சத்தானது எதுவும் சாப்பிட மாட்டேறீங்க, என்ன மட்டும் சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு. சத்துமா கஞ்சிலாம் குடித்த ஞாபகமே எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த் அவேர்னஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நானும் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட டின்னர் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? நான் மார்னிங் இட்லி கொடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் கண்டிப்பாக இட்லி இருக்காது, அதுக்கேற்றப்ப சப்பாத்தியோ டிஃப்ரெண்ட் எதாக தான் இருக்கும். ரிப்பீட்டடாக ஒரே ஃபுட்டை நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம். எல்லா விதமான சத்தும் நம்மளுக்கு கிடைக்கணுன்றனால இன்றைக்கி வந்து ஈவினிங்க்கு பிரகதிக்கு ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தால அதுதான் அவங்களுக்கு டின்னருக்கு ப்ரெட் டோஸ்ட்டு அண்ட் குக்கும்பர், கேரட், கொஞ்சம் பீனட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நாவல் பழம். எப்போவுமே நம்மளோட லஞ்ச் பிளேட்டாக இருக்கட்டும், டின்னர் பிளேட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஏர்லி டின்னர் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்றனால தான் டின்னரும் கொடுத்து விட்டுருவேன். நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும்